இன்சுலின் ஊசியை நிரந்தரமாக நடத்தணுமா? கண்டிப்பாக முடியும். சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நடத்தணுமா? அதுவும் கண்டிப்பாக முடியும். அப்படின்னு யார் சொன்ன அப்படின்னா, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள். அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் யார் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலான்னு சொல்லுது. ஏன்னா பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுனா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிரும்னு சொல்லுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், இன்னும் ஒரு 40-50 வருஷம் சுகர் மாத்திரை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம், இன்சுலின் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. இந்த முக்கியமான வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?